ரொம்ப திமிரு சிந்து குட்டிக்கு. அங்கே அவனுக்கு பிடிக்காது சிக்கன், அதனால் எப்படி எனக்கு நானே உட்காந்துருக்கேன் பாரு பைத்தியம். ஏலே தூங்கு மூஞ்சி பயலுகளா, வாங்கடா சாப்பிட்றே. சாப்பிடு, வாமா தங்க வடி, என் பட்டு வடி, சாப்பிடு. சாப்பிடு. என்ன வேணாமா? வேணாட்டி போ, உனக்கு வேணாட்டி நீ போ. இந்தாடி இந்தா. எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபுட்டு போட்டாச்சு. இன்றைக்கி சிக்கன், இன்றைக்கி காலையில். எல்லாருக்கும் என்னென்னா, நான் எதுக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ரிப்ளை தான். கோவப்பட்டுறாதீங்க, நெகட்டிவ் கமெண்ட்டெல்லாம் இல்லை, பாசிட்டிவ் கமெண்ட்டு தான். எப்போ பாரு நம்ம நெகட்டிவை பேசுகிறதா இருக்குது, அதனால் அதில் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவாக பேசுவோம். என்னென்னா, நான் கேட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு கேட் கொடுங்க, எனக்கு கொடுங்க, நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்றீங்க. உண்மையாகவே நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துப்பீங்க தான், நான் அதை இல்லைன்னு மறுக்கவெல்லாம் முடியாது. ஏன்னா நான் எப்படி ஒரு பெட்டை பார்க்குறேனோ, என்னோடய குழந்தைங்கள பார்க்கணும், அது மாதிரி நீங்களும் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு 200% இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே கேட்டை கொண்டு கொடுக்குற சூழ்நிலையில் நமக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கமாக கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணும், நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். ஆனால் கேட் கேட்குறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சேலம், வேலூர் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் மதுரை, அப்புறம் இன்னும் நிறைய வெளியூருங்களில் இருந்தெல்லாம் ரொம்ப தூரமாலாம் கேட்குறப்போ, கேரளா இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ நிறைய ஊருங்கள்லேருந்து இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா, இங்கே வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாவில் பூரா மெசேஜ். நான் அதையே ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஒரு வேலையாக வச்சுருக்கு. இப்போ என்னென்னா, எல்லோரும் கேட்குறப்போ எனக்கு சங்கடமாகவும் இருக்குது. நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறோம், ஆனால் எல்லோரும் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ சங்கடமாக இருக்குது. நிறைய பேர் என்னென்னா, நான் ஒரு கேட் வச்சுருக்கேன், என் கேட் லோன்லியாக ஃபீல் பண்ணுறான், அதனால அதுக்கு ஒரு பேர் வேணும், மேல் கேட் கொடுங்க, ஃபீமேல் கேட் கொடுங்குறீங்க. அந்த தப்பு மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நான் முதல்ல என்னோடய சாசா தனியாக இருக்கான், அவனுக்கு ஒரு ஃபீமேல் இருந்தால் அவன் நல்லா இருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சிஞ்சோ வாங்கிட்டு இத்தனை குட்டிங்களை வளர்த்து இப்போ பெரிய ஹெல்த் இஷ்யூவோடு உட்காந்துட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க. பெட்டு வளர்க்குறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட இவங்க 2 பேரையும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ அப்பயும் அவரோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் பெட்டு வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எல்லாரையுமே கொடுங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியே தான் சொல்கிறாங்களா. அதனால் நீங்கள் கேட் வளர்க்குறவங்களா இருந்தால் ஒரே கேட் வளங்க, ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் சரி, 5000க்குள்ளே தான் செலவாகும். ஆப்ரேஷன் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. உண்மையாகவே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ரியாலிட்டி நமக்கு புரியும். அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஹீட்டிங் டைமில் எங்கள் கேட் கஷ்டப்படுது, அதனால் நான் இன்னொரு கேட் வாங்குகிறேன் அப்படிங்கிற தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஆப்ரேஷன் தாராளமாக பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பெட்டுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத யோசித்து நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்காக இன்னொரு கேட் வாங்குறேன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்னா குட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குட்டியை நம்மளால் கொடுக்க மனசு வராது. அப்புறமா அவங்க என்ன கேட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒருக்க குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இனப்பெருக்கம் பாருங்கள் எவ்வளோ ஆகும் பாருங்கள். நிறைய கேட் வந்துடுவாங்க. அப்போ ரொம்ப சங்கடமாக போயிடும். நமக்கு வெளியில் கொடுக்குறதுக்கும் மனசு வராது, நம்மளாலையும் வளர்க்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால ஒரு கேட் வளர்த்திங்கனாலும் 2 கேட் வளர்த்திங்கனாலும் அவங்கள நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகலாம், வரலாம், ஜாலியாக வீட்டுக்குள்ளேயே சுற்றுவாங்க செய்வாங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு ரூம் வச்சு அவங்கள வளர்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஏன்னா டெய்லி நம்ம கூடவே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்னோட ரொம்ப 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 தாழ்மையான வேண்டுகோள்னு எடுத்துக்கோங்க. 2 கேட் அதிகபட்சம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அதுதான் என்னோடது. அப்புறம் நேற்று கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோடய பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால நான் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், என் பொண்ணுக்கோட பிறந்த நாள், கேட் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கேட் கொடுத்துருப்பேங்க. நீங்கள் வேலூரில் இருக்கிறதுனால என்னால் கேட் கொடுக்க முடியாது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பெட் ஷாப் இருந்துச்சுன்னா வாங்கி வேணால் நீங்கள் கிஃப்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணி குழந்தைங்கள நிறைய கொடுக்க முடியாது. மதுரையிலேருந்து ஒருத்தவங்க எனக்கு நீங்கள் ட்ராவல்ஸில் போட்டு விடுங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க கேட்லாம் அப்படி தான் வாங்கினோம், ட்ராவல்ஸில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. என்னோடய பிள்ளைய
சின்ன குழந்தைய, எதுவும் அறியாத ஒரு குழந்தைய நான் ட்ராவல்ஸில் ஒரு பாக்ஸில் போட்டு நான் பெத்த பிள்ளைய அனுப்பிச்சி விடுவேனா? அப்படியோட மைண்ட் செட் எனக்கு. நான் அவங்கள ஒரு ஹார்ஸாகவே நான் திட்டிட்டேன். அது எப்படிங்க ஒரு குழந்தைய தனியாக ட்ராவல்ஸில் அனுப்ப சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் கேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சங்கடமாக போச்சு. எப்படி நம்ம பிள்ளைங்களும் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல்ஸில் இதுக்கு வந்து நம்ம தனியாக விட்டு போனாலே பயப்படுவாங்களே, அப்படி இருக்கிறப்போ இவங்களை எவ்வளோ தூரம் லாங்காக நம்ம ட்ராவல்ஸில் தனியாக பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சி விட்றது. அப்புறமா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமான பதில் இதுதாங்க சிஸ்டர். நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக என்னைய இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாஷாவோட ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நான் உங்களை பார்த்துட்டு பேசுகிறேன். நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன், நிறைய ஃபில்ட்ரு பண்ணுறேன். என்னையை விட என் கேட்டை யார் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வேணால் சொல்லுங்கள், நான் தாராளமாக உங்களுக்கு கொடுக்குறேன். மெயினாக வந்து பக்கமாக இருக்கணும், பார்க்குற தூரத்தில் இருக்கணும். அதுக்காக நான் பொழுதனைக்கெலாம் வந்து உங்களை தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு நம்ம காதில் கேட்குறப்போ நம்ம குட்டிங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு கேட்டால் போதும். உங்களை சும்மாலாம் வந்து தொந்தரவு பண்ணுறதோ, என் கேட்டை எப்படி பார்த்துக்கிறீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதோ அதெல்லாம் இல்லை. நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது எனக்கு ஒரு இது இருந்தாலே எனக்கு போதுமானது. அது மாதிரி தான் பக்கமாக யார் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போவே நம்ம கேட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கேட்குறவங்கள்ட்டையுமே நான் வந்து நிறைய சொல்கிறது அதுதான், நல்லபடியாக பார்த்துக்கிறணும், ஒரு பிள்ளைய பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும். அவங்க சாப்பாடு வைக்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, இது மாதிரி எதுவும் செய்யக்கூடாது இப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் வந்து எதுக்கு இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நினைப்பீங்க. நீங்கள் தான் கேட்டை கொடுக்குறீங்களா இல்லையானே நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும். நான் வந்து கேட் வந்து கொடுக்குற ஐடியாவில் நான் முழு மனசாக வந்து கொடுக்குற ஐடியாவுக்கு வந்துட்டேன். நானும் இப்போ கிட்டத்தட்ட இதை யோசனை பண்ணி 1 மாதம் நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் உங்ககிட்டையும் நான் ஒப்பீனியன் கேட்டு நீங்களும் என்னைய குழப்பி விட்டு அந்த குழப்பத்தில் குழம்பிய இதில் குட்டையில் மீன் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குழம்புன குட்டையில் நானும் ஒரு மீனை பிடிச்சிட்டேன். அந்த மாதிரி சரி இவங்களை வந்து நம்ம இத்தனை பேருக்குள்ளே வச்சு வளர்க்குறத விட அவங்க தனியாக ஒரு வீட்டில் சிலர்லாம் 2 கேட்டு வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் போய் நல்லா பாசமாக பாராட்டி சீராட்டி நல்லா வளர்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதனால் நான் கேட் கொடுக்குறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொடுக்குறதும் நம்ம வீட்டு பக்கமால நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கேட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் ஒன்றும் பண்ணுங்கள். இல்லை சிஞ்சோ, உன்னைய தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி தெனாவட்டு காட்டுற பற்றியா, அதுக்காகவே எல்லோரும் உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கடி. பெரிய ஆட்டிடியூட்டு, எல்லார்கிட்டே சண்டை, யாரை பார்த்தாலும் சண்டை. எவனாச்சும் என் பக்கத்தில் வருவியாடா பாரு, எல்லாரையும் விட்டுட்டு அவன் மட்டும் எங்கே போய் படுத்துருக்கா பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இவ பெரிய இந்த ரவுடி பொம்பளையாக்கும். ஏண்டி ரவுடி பொம்பளை, இவன் உள்ளே போயிட்டியா? இப்போ இவன் வந்து இங்கே பாரு சண்டை, இங்கே பாரு எப்படி முடிய இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாரு. இது எதுக்கு இப்படி இருக்குது தெரியுமா? போய் புரள்றது, பக்கத்து வீட்டு மாடிக்கு போய் அந்த தகரத்து மேலே ஏறி புரள்றானுங்க, இப்படி புரள்றானுங்க. அதனால தான் இப்படி ஆகுது. இவன் வந்து மேல் கேட்டு இந்த மாதிரி வாழை பார்த்துக்கோங்க. வாலில் இது போல் கருப்பாக இருக்கும், இப்படி இருக்கு பார்த்தீங்களா, கருப்பாக அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருந்ததுன்னா மேல் கேட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வருமா. ஃபீமேல் கேட்டுங்க பாருங்கள், நம்ம சிஞ்சுவே இருக்கா பாருங்க, வாழலாம் அந்த மாதிரி இல்லை பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் டைம் அவங்களோட மெச்சூர் ஆகிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வாலில் வந்து ஒரு மாதிரி ஜெல்லு வந்து ஃபார்ம் ஆகுமா. அப்போ அந்த ஃபார்ம் ஆகுறதுனால அது ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிறனால, ஜெல்லு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிறதுனால நம்ம இவங்க சும்மா அங்கிட்டு சுற்றுறதுனால அந்த மாதிரி அழுக்கு வந்து அந்த நாள் ஆயிருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஆகுமா அந்த மேல் கேட்டுக்கு. அதை நம்ம வந்து சர்ஜரி ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஷாஷா பாருங்கள், ஷாஷாவுக்கும் அப்படியே தான் இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஷாஷா வால் பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறிடுச்சு. அவனுக்கும் அப்படித்தான் பிசுன்னு அப்படியே இருக்கும். அப்புறமா எத்தனை டைம் அதை நாங்கள் குளிக்க வச்சாலும் என்ன பண்ணாலும் போகவே இல்லை. நாங்கள் பெட்டு 101 தான் குளிக்க வைப்போம். அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்க சொல்லுவோம். அப்போயும் பார்த்திங்கன்னா அது போகவே போகாது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துடும். ஏன்னா அவங்க மாடியில் வந்து புரண்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படியே அழுக்கு ஒட்டிக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்னமோ பிரச்சனை போல் ஷாஷாக்குன்னு நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட காட்டினப்போ மேல் கேட்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும், அதுக்கு பவுடரெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி
ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இது வந்து சுரக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் சாஷாவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. உங்கள் கேட்டுக்கும் நீங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு இருந்தால் அவங்கள வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வால்லையில் அந்த மாதிரி லிக்விட் வந்து சுரக்காமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனால எங்கள் சாஷாவுக்கு இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை. இவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் நாங்கள் வந்து சர்ஜரி எதுவும் பண்ணலை. அடுத்த மாதத்துலேருந்து 2 பேருக்கா கூட்டிகிட்டு போய் சர்ஜரி பண்ணிடலாம். ஏன்னா ஒருத்தருக்கு 5000 ரூபாய்க்குள்ளே செலவாகுது. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஒவ்வொரு விதமாக வாங்குறாங்க. நாங்கள் காட்டன் சிட்டியில் பண்ணுறதுனால 5000 ஆகுது. 4000 ரூபா சர்ஜரிக்கும், 1000 ரூபா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன். அதாவது இவங்க டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, டெய்லியும் டேப்லெட் கொடுக்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று 1000 ரூபாய்க்கு போடுறாங்க. அதனால 5000 ரூபா ஆகுது ஒருத்தருக்கு. அதனால அவ்வளோ ஆகுறதுனால சரி நாங்கள் வந்து 2 கேட்டால் ஒரு மாதத்தில் 2 பேருக்கு பண்ணிட்டோன்னா அப்புறமா இருக்கிறவங்களுக்குலாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து 3 ஃபீமேல் கேட்டும் 3 மேல் கேட்டும் இருக்காங்க. அவங்கள தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வளர்ந்துட்டானுங்க, ஒரு வயசை தாண்டிட்டானுங்க. அவங்கள வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நானே நினச்சாலும் அவங்க அங்கே போய் இருக்க மாட்டானுங்க. இவங்க அப்படி இல்லை, சின்னவனுங்க. அவங்க 8 மாதம் 7 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து இன்னும் குழந்த மாதிரி தான் விளையாடிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால புதுசாக ஒரு இடத்துல போய் அவங்க வந்து அட்டாச் ஆகிக்குவாங்க. ஏன்னா சிஞ்சுவை வச்சு தான் நான் வந்து ஒரு இது சொல்லேன். எங்கள் வீட்டுக்கு சிஞ்சு வந்தால் 7 மாதம் 8 மாதத்து குழந்தையில தான் அவளை வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் வந்து நல்லா மிங்கிள் ஆகிக்கிட்டா. அந்த மாதிரி எந்த கேட்டாக இருந்தாலும் அடுத்த வீட்டில் போயிட்டா ஒரு ட்ரீட்ஸ் மீன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தோம்னா அடுத்த நாளே அவங்க வந்து அவங்க கூட அடாப்ட் ஆகிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்துட்டு 2 கேட் வேணாலும் சொல்லுங்கள், 1 கேட் வேணாலும் சொல்லுங்கள். ஏன்னா 2ஆக வாங்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜோடியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம புதுசாக ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. அப்படி கூட நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், காசுக்காகலாம் நான் வந்து கொடுக்கல. அதாவது என்னையை விட நல்லா பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலி என் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என் குழந்தைங்கள ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், காசுக்கெல்லாம் விற்கல. அதே போல் இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் வெளியூருக்கு கொடுக்க மாட்டேன். உள்ளூரில் இருக்கவங்க, கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லுங்கள்.